ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஜெஸி கிச்சனில் ஒரு கத்திரிக்காய் கடைசல் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், 2 உருளைக்கிழங்கு, ஒரு 4 கத்திரிக்காய், பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, இதெல்லாம் நம்ம கத்திரிக்காய் கடைசலுக்கு போட்டிருக்கோம். இப்போது இந்த காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு இந்த கடைசலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அப்படியே நம்ம அடுப்பத்தை வச்சு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம இறக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம வெயிட்டை எடுத்துட்டு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக வெந்திருக்கு. இப்போது இதில் இருக்கிற தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு இதை ஒரு மத்தோ இல்லை ஒரு கரண்டியை வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். தண்ணியை தனியாக வடித்து எடுத்துட்டோம். இப்போ காய் மட்டும் தனியாக இங்கே இருக்குது. இதை நம்ம ஒரு கரண்டி வச்சு இல்லைன்னா ஒரு மத்தை வச்சு நம்ம இப்படி கொஞ்சம் அப்படியே லைட்டாக மசிச்சோன்னா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாமே நல்லா கடைஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துடும். இப்போ இதை நம்ம இப்படி கடைஞ்சி எடுத்துக்கலாம். இல்லையா, நம்ம லைட்டாக மசிச்சாச்சு. இப்போ வடித்து வச்சுருக்க தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் சாம்பார் மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை தண்ணி எல்லாத்தையும் இதில் வடித்து சேர்த்துட்டு நல்ல ஒரு கலந்துட்டு இப்போ இதை தாளித்து கொட்டிடலாம். கத்திரிக்காய் கடைசலுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கணும். அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததும் கொஞ்சமாக நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. அலசி வச்சிருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கத்திரிக்காய் கடைசல்ல சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் கடைசலுக்கு பருப்பும் தேவையில்லை, புளியும் தேவையில்லை. நம்ம புளிக்கு பதிலாக 2 தக்காளி போட்டிருக்கோம். இது பருப்பு சாம்பாரோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கடைசல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது மல்லியை நல்ல பொடிசாக கட் பண்ணி இதுக்கப்புறம் இதை சாப்பிட வேண்டியதுதான்.